ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ரியல் கேஸ் ஸ்டடீஸ் அண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மதன் கௌரியோட சேனலுக்கு வரலாம். அவர் வந்து 8.48 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, 4000 வீடியோஸ் போட்டிருக்காரு. ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், மதன் கௌரி வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அவர் நியூஸ் அப்டேட்ஸு இதை பார்க்குறவங்க நிறைய பேர் இருந்தாலும் அவர் 4000 வீடியோஸ் போட்டு 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்திருக்காரு. பட் வில்லேஜ் குக்கிங் சேனல் 260 or 300 வீடியோஸ்லேயே வந்து அவங்க அவ்வளோ எடுத்திருக்காங்க. ஸோ தட் இங்கே என்ன தெரியுதுன்னா, இவர் வந்து 4K வீடியோஸுங்கிறது டெய்லி அப்டேட்ஸ். அதாவது இப்போ நம்ம நியூஸ் சேனல் கூட தான் இருக்குது. நியூஸ் சேனல் வந்து கிட்டத்தட்ட 10,000 வீடியோ போட்டிருப்பான். ஏன்னா ஒரு நாளைக்கு அவன் வந்து ஒரு 100 வீடியோவாவது போட்டுருவான். பாலிமர் நியூஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வீடியோவாவது போட்டுருவான். ஆனால் அவன் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டில் அதிகமாக இருக்கானான்னு கேட்டால் இருக்காங்க. பட் யாருக்காக அப்படின்னா, நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும், கரண்ட் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும், பாலிட்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும், அப்படின்றவங்க மட்டும், லொக்கேஷன் பேஸ் இதில் தெரிஞ்சுக்கணும், சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்றவங்க மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சேம் ஆடியன்ஸ் ஃபார் மதன் கௌரி. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த கரண்ட் அப்டேட்ஸ், பாலிட்டிக்கலாக பேசுகிறது, சினி அப்டேட்ஸு, இது போக அவர் நார்மலாக போடுற கான்டென்ட் நீங்கள் பாப்புலரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடியெல்லாம் வந்து அந்த மோமோ அதை பற்றி போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இவர் இருக்கார் இல்லையா, ரிஷிபீடியா, அவர் போடுற மாதிரியான கான்டென்ட்ஸ்லாம் இவரும் போட்டுட்டு இருந்தார். பட் இப்போ முழுக்க முழுக்க வந்து கரண்ட் அப்டேட்ஸ் மட்டும் போயிட்டார். சேம் இவரும் வந்து நிறைய தம்ப்நெயில்ஸ் வந்து மாறுவாங்க. அதாவது ஏபி டெஸ்டிங்கில் வச்சுருப்பாங்க. அது நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது எது நல்லா இருக்கோ அது ரேங்க் ஆகிட்டு போகும். சேம் இவங்களும் வந்து 2017 வந்து இவங்க ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சேனலோட மெயின் சக்ஸஸ் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த எஜுகேஷ்னல் கான்டென்ட்டோட கேப் ரொம்பவே இருந்துச்சு. அரவுண்ட் இந்த 5 இயர்ஸில் என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் தான் ப்ராங்க் ஆரம்பித்து, ஒரு காமெடி சேனல்லேருந்து, ஸ்டாண்டப் காமெடியிலேருந்து நம்ம பார்க்குற எல்லா வீடியோஸும் என்டர்டெயின்மெண்ட்டை பேஸ் பண்ணி, ஈவன் விலாக் முதற்கொண்டு நமக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். நம்ம வந்து அது ஒரு இதுவாக தான் தெரிஞ்சுக்குவோமே ஒழிஞ்சு எஜுகேஷ்னல் கான்டென்ட், அதாவது இப்போ நம்ம போடுறோம் இல்லையா, நம்ம போடுறது எஜுகேஷனல் தான். இப்போ கோர்ஸை வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன்னா அது மூலிமா நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா அது எஜுகேஷனல் தான். இப்போ இவர் கரண்ட் அப்டேட்ஸ் கொடுக்குறாருல, இது எஜுகேஷன் சேனல் தான். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப டிமாண்டாக இருந்த டயத்தில் இப்போ நிறைய சேனல்ஸ் வந்துருச்சு. இப்போ ஈவன் சாபுத்ரி இருக்கார், அவர்லாம் வந்து எஜுகேஷனல் கான்டென்ட் மாதிரி தான். ஆனால் அவங்க பேசுகிற விதம் வந்து வேறு மாதிரி இருக்கனால அவங்களுக்கு தனி சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க அந்த கேப்பை ஃபில் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக போட்டது தான் அவங்களோட மெயின் சக்ஸஸ்க்கு காரணம். ஸோ ரெண்டாவதாக இவங்களோட கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது இவங்க போடக்கூடிய எஜுகேஷனல் கான்டென்ட்டை வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸை கூட சிம்பிளாக, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, பர்டிகுலர் டயத்துக்குள்ளே முடிச்சுடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூஸ் வந்து அவர் போட்டிருக்காரு, 13 மினிட்ஸில் வந்து ஃபுல் ஸ்டோரி போட்டிருக்காரு. ஸோ தேட் சொல்ல வர விஷயத்த சொல்லிவிட்டு ரொம்ப, அதாவது 1 hour கூட பேசலாம். அந்தளவுக்கு அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாபிக் தான். 1 hour 2 hour கூட பேசலாம். ஆனால் அதை வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு எந்த மாதிரி இருந்தால் போதும், இப்போ உள்ளவங்களுக்கு ரீல்ஸை பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க, டக்குன்னு மாறுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான டியூரேஷனை கம்மி பண்ணி அதுக்கேற்றது மாதிரி மாற்றி அந்த கண்டென்ட்டை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக சொல்லி புரிய வச்சுருவாங்க. அண்டு மூணாவதாக, இவங்க பேசுகிற எல்லா கண்டென்ட்டுமே கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் இருக்கும். பட் எல்லோரும் போகிற போக்கில் சும்மா எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். இவர் வந்து விக்கிபீடியாவை பார்த்து பேசுகிறாரு, கூகுளில் பார்த்து பேசுகிறாரு, அதை அப்படியே ஒப்பிக்கிறாருன்னு ஒரு கண்டென்ட்டை பண்ணி பார்த்தா தான் அதோட கஷ்டம் தெரியுன்ற மாதிரி. என்னென்னா, இதில் வந்து நிறைய ரிசர்ச் டேர்ம் எடுக்கணும். நம்ம ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை, இப்போது நான் என்ன கேட்குறேன், நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாரு பாலிட்டிக்கலான்னு சொல்லி எத்தனை பேர் கைது பண்ணி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இவர் மேலே ஒரு இஷ்யூஸ் வந்ததில்லை அப்படின்னா, அதாவது ஃபேக்சுவலாக இல்லை, அந்த பாலிட்டிக்கல் கண்டென்ட் இல்லாமல் நார்மலாக பண்ணுற கண்டென்ட்டுமே இன்ஃபர்மேஷனை கரெக்டாக தான் சொல்ல முடியும். ஜஸ்ட் லைக் தென் நம்ம விக்கிபீடியாவை பார்த்து ஒரு சோர்ஸை மட்டும் பார்த்து பேசவே முடியாது. நம்ம பல சோர்ஸஸை எடுத்து அதை இன்ஃபர்மேஷன் கரெக்டான்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் பேச முடியும். அதுவும் நம்ம ஸ்டைலில் குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே. நீங்கள் அது வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசுகிறது வேறு. இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா எடிட்டிங்கை பற்றி நான் 2 மணி நேரம் 10 மணி நேரம் கூட பேசுவேன். ஆனால் திடீர்னு ஒரு இஷ்யூ நமக்கு வருதுன்னா அதை கிராஸ்ப் பண்ணி அது ஃபேக்டான்னு கரெக்டான்னு பார்த்து அதை ரைட் கண்டென்ட்டாக எழுதி அதை வந்து அவரோட டோனில் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிட்டு அதை அவரோட டோனில் நார்மலாக பேசுகிற வாக்கில் பேசி
அதில் அவரோட எக்ஸாம்பிள்ஸ் போடுறதா இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணி பேசுகிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ நம்ம போகிற போக்கில் வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ரிசர்ச் பண்ணாமல் ஃபால்ஸ் கண்டென்ட்டை கொடுத்தோம், மிஸ்இன்ஃபர்மேஷனை கொடுத்தா இப்போ கரண்ட்டாக என்னென்ன நடக்கும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இது வந்து பொலிட்டிக்கலாக போகணும், அரெஸ்ட்டுக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. கமெண்ட்டில் எப்படி வந்து சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும். அண்ட் இன்னொன்று, அவரோட சேனலோட சக்ஸஸ் காரணம் ஸ்கேல் பண்ண விதம் தான். அதாவது முன்னாடிலாம் வந்து க்யூரியாசிட்டியாக உள்ள டைட்டில்ஸ் தான், அதாவது ஹாரரு, இந்த ரொம்ப அந்த மாதிரி ரிஷிபீடியா மாதிரி உள்ள கோரான வீடியோஸ் மட்டும்தான் போட்டுட்ருந்தார். அதாவது ஹிஸ்ட்ரி மாதிரி எக்ஸ்பிளைன்டு அந்த மாதிரி வீடியோஸ் தான் போட்டுட்ருந்தார். ஆனால் அதுலேருந்து அவர் டிரான்சிஷன் ஆகி அது ப்ளஸ் அவர் எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சது. கரண்ட் அப்டேட்ஸ்னால் பாலிட்டிக்கல்னாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடானாலும் சரி, இல்லை இப்போ இந்த இவரோட சேனலுக்குள்ளே போய் பார்த்தோன்னா கீழே மீம் ஒன்று ஸ்பையஸ் பாகிஸ்தான் அப்படிங்கிறது, அதை வந்து ஒரு கண்டென்ட்டாக எடுத்து இப்போ அது வந்து இப்போ போயிட்டுருக்கு இல்லையா, அந்த இஷ்யூஸ் போயிட்டுருக்கு இல்லையா, அதுவாக இருக்கட்டும். நீங்கள் எல்லாமே பாருங்கள், பாலிட்டிக்கலாக பேசியிருப்பார், இல்லை ட்விட்டரில் ஒரு டிஸ்கஷன் போனால் அதை பற்றி பேசியிருப்பார், இண்டிகோ பிரச்சனை. ஸோ தட் இவங்க பேசியிருக்கிறது இங்கே பிஸ்னஸ்ஸு, இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸு, இது வந்து இந்தியாவோட இஷ்யூ, இது வந்து பர்சனல் இஷ்யூ, இது வந்து பாலிட்டிக்ஸு, இந்த மாதிரி வந்து அவர் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஃபுட்பாலை பற்றி அந்த ரிலேட்டான இஷ்யூ. ஸோ தேட் இப்போது எனக்கு வந்து பாலிட்டிக்கல் பிடிக்காது அப்படின்னா, இன்கேஸ் வந்து எனக்கு ஃபுட்பால் பிடிக்கும்னா அஃப்கோர்ஸ் அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது அவர் மூலிமா பார்ப்போம். ஸோ தேட் எல்லா தரப்பு ஆடியன்ஸோட டாப்பிக்கையும் எடுத்து பேசுகிறனால, ஈவன் இந்த தமிழ்நாடு அண்டர் வாட்டருங்கிறது எல்லாரும் பார்க்கக்கூடிய டைட்டில். இதுக்கு வந்து நீஷ்ன்னு சொல்ல முடியாது, இது கரண்ட் ப்ராப்ளம், சைக்ளோனை பற்றி பேசியிருக்காங்க, ஸ்ரீலங்கா இஷ்யூ, இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரியான டாபிக்ஸ். அதுவும் ஒரு நாளைக்கு 1, ஒரு நாளைக்கு 2 அப்படின்ற இது, ப்ளஸ் பார்ட் 1 பார்ட் 2 ரொம்ப பெரிய இஷ்யூஸ்னால் அடுத்தடுத்து திரும்பி அதோட அப்டேட்ஸ் கொடுக்குறது. ஸோ தட் இந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய பீப்புளால் அது கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, முன்னாடி வந்து அவர் கோராக போட்டுட்டு இருந்த கண்டென்ட்லேருந்து ட்ரான்சிஷன் ஆகி இந்த மாதிரி வந்ததுனால இவரால் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸை உள்ளே வர வைக்க முடியுது. சேம் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை சீக்கிரம் அவரால் இன்க்ரீஸ் பண்ண முடியுது. அண்டு சேம் சொன்ன மாதிரி இவங்க ஆடியன்ஸ் பில்டிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து இவங்க கிராஸ் பிளாட்ஃபார்ம் எல்லா இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல ஆக்டிவாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து அவரோட பர்சனல் பிராண்டை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிட்டார். அதாவது சேனலில் வந்து ஒரு பிராண்ட் பேர்லையோ அப்படி கொண்டு போகாமல், இல்லை ஒரு பிராண்டில் இருந்துட்டு பண்ணுற மாதிரி கொண்டு போகாமல், முழுக்க எம்ஜி ஸ்குவாட், மதன் கௌரின்னு சொல்லிட்டு பர்சனல் பிராண்ட் கான்செப்டில், லிங்க்டின்க்கு ஏற்ற மாதிரி கான்டென்ட், இன்ஸ்டாகிராமுக்கு ஷார்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி அங்கே போடுறது, யூடியூப்னா லாங்காக போடுறது, அதுக்கு தகுந்த மாதிரி தம்ப்நெயில் வைக்கிறது, தம்ப்நெயிலே நிறைய வேரியேஷன்ஸ் வைக்கிறது, சேம் கமெண்ட்டில் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிறது, இல்லை எம்ஜி ஸ்குவாட்னா அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறது, அந்த கம்யூனிட்டி, அதாவது நம்ம நார்மலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் சில கண்டென்ட் பார்ப்போம்ல, எக்ஸ்க்ளூசிவ் கான்டென்ட். ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸோட ஆக்டிவாக என்கேஜ்மெண்ட்டாக இருக்கார். சேம் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து நிறையா தமிழ் கிரியேட்டர்ஸோடய கொலாப் பண்ணி போடுறது, தமிழ் ஆக்டர்ஸோடு போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து அதை லிங்க்டின்ல போடுறது, இன்ஸ்டாவில் போடுறது, இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸஸில் நம்ம அந்த தமிழ்நாடுல வந்து இந்த மாதிரி போட்டால் ஈஸியாக பீப்புளோட கனெக்ட் ஆகிடலாம். சேம் இதை ஒரு ஃபேக்டராக வச்சு அவர் சோலாஸ்ன்னு சொல்லிட்டு அவருக்கு பிராண்டியை ரன் பண்ணிகிட்ருக்காரு. சேம் இந்த தமிழ் கிரியேட்டர்ஸோட ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்பீக்கிங் என்கேஜ்மெண்ட் கொடுக்குறது, ஸ்பீக்கராக போய் பேசுகிறது, இந்த மாதிரி ஆல் ஆஸ்பெக்டில் அவர் வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங்கை பில்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ தட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கே வந்து அவர் சேனல் ஏதோ ஒரு பிரச்சனைனால ஹேக் ஆனாலோ ஏதாவது ப்ராப்ளம்னால போனால் கூட அவரை தெரிஞ்சவங்க ஃபேஸாக நிறைய பேர். ஸோ தேட் இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ சேம் இவரை மாதிரியே தான் ரிஷிபீடியா இன்ன வரைக்கும் அவருக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் அவருக்கு கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் கேட்டுட்ருக்காங்க. சேம் அந்த மாதிரி ஒரு நேமை வந்து நம்மளோட நேமை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு நம்ம சேனலே இல்லைனாலும் புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணாலும் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம அதான். ஸோ அதான் நான் சொல்ல வருது என்னென்னா, 0லேருந்து அந்த 1 lakh, அந்த 20 lakh, அந்த 1 crore போகிற வரைக்கும் தான் பிரச்சனை. 1 crore போனதுக்கப்புறம் திரும்பி நம்ம 0க்கு வந்தோன்னா அதுக்கப்புறம் 1 lakh 1 crore போகிறது ரொம்ப ஈஸி. பிகாஸ் நம்மளோட நேம், நம்மளோட ஃபேஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் வந்து இப்போ எல்லாருமே முழுக்க பிராண்டில் இறங்காமல் பர்சனல் பிராண்டிங்கில் இறங்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் இவ்வளோ நாளாக பெரிய பிராண்ட் ஓனர்ஸ்லாம் எப்படி தெரிஞ்சாங்க அப்படின்னா, இந்த பிராண்டோட ஃபவுண்டர் நான் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ எல்லோரும் எப்படி தெரிய விரும்புகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்கள பர்சனல் பிராண்ட் பண்ணி என்னோட கம்பெனி தான் இது அப்படின்ற மாதிரி பிராண்ட் பண்ண விரும்புகிறாங்க. அதுதான் இந்த பர்சனல் பிராண்டிங் பூமிங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப இப்போ கரண்ட்டாக ரொம்ப ட்ரெண்டாக போகிறதுக்கான ரீசன். ஈவன் போத்தீஸ் இருக்குன்னு வைங்களேன், போத்தீஸ், சென்னை
சென்னை சில்க்ஸ், தங்க மாளிகை, இந்த 3 பிராண்டை எடுத்துக்கோங்க. போத்தீஸ், சென்னை சில்க்ஸ், தங்க மாளிகை இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் எடுத்துங்க. அதோட ஓனர் யார் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பேராவோ உங்களுக்கு ஃபோட்டோவோ மைண்டில் வருமா? வராது. ஆனால் இப்போ நான் மதன் கௌரி, இப்போ இவங்கெல்லாம் வந்து பர்சனல் பிராண்ட் பண்ணனால உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ தட் இதுக்கப்புறம் நான் பிராண்ட் பில்ட் பண்ணேன்னா நான் ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் இவங்கெல்லாம் ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க, பட் அவங்க பேர் ஞாபகம் இல்லை, மற்றவங்களாம் ஃபேமஸாக இருக்காங்க, என் பேர் ஞாபகம் இல்லைன்னா அஃப்கோர்ஸ் அவங்க பர்சனல் பிராண்டிங்குள்ளே வருவாங்க இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் தான். பிகாஸ் இங்கே மணியை தாண்டி ஒரு விஷயம் தேவைப்படுது. ஏன் இதை பண்ணணும்? அவருக்கு தான் காசு வந்துருச்சு, இதுக்கப்புறம் அவரோட ஃபேஸை வந்து ப்ரொமோட் பண்ணி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்கலாம். எந்த ஒரு கம்பெனியுமே வந்து பிராண்டாக இருக்கும்போது, இப்போ போத்தீஸ் இருக்குது அப்படின்னா, இன்கேஸ் நாளைக்கு போத்தீஸ் பிராண்ட் இல்லை, நாளைக்கு வந்து அந்த ஓனர் வந்து திரும்பி இன்கேஸ் லாஸ் ஆகி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறான்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது நான் தான் போத்தீஸோட ஓனர்னால் யாருக்கும் தெரியாது. போத்தீஸுங்கிற பிராண்டு வந்து எல்லாருக்கும் தெரியும், பட் ஓனர் இவர் தாங்கும்போது நாளைக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவரோட நேமை பிராண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரோட பிராண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா நாளைக்கு அவர் இது இல்லை, எந்த பிஸ்னஸ் போனாலும் அவர் எல்லாருக்கும் தெரியுங்கிறனால ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது கண்டென்ட் வைசஸ்னாலும் சரி, இல்லை ஆன்லைனில் பண்ணுற பிஸ்னஸ்னாலும் சரி, இல்லை ஆஃப்லைனில் பண்ணுற பிஸ்னஸ்னாலும் சரி, எதுனாலும் சரி.